நெய் சாதம் செய்கிறதுக்கு அரை கிலோ அரிசிக்கு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வச்சு கொரகொரப்பாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டாச்சு. நெய் 1 ஸ்பூனு, ஆயில் 2 ஸ்பூனு ஊற்றியாச்சு. இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை அதில் போட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, பச்சை மிளகா, அதுலேயே 2 பச்சை மிளகா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டோம். நல்லா வதங்கினோன்னே உப்பு போட்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டு மூடிடணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு எடுத்து வச்சுருக்க பாசுமதி ரைஸை போட்டு அரை கிலோ ரைஸுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு, 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூனு ஆயில். அரிசி போட்டாச்சு. நெய் சாதம் ரெடி. ஒரு 10 நிமிஷம் ஆனோன்னா நெய் சாதம் ரெடி. புலவு சாதம் ரெடி. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.